நெல்லை இளைஞர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுர்ஜித்தின் தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுர்ஜித்தின் தாயாரும் உதவி ஆய்வாளருமான கிருஷ்ணகுமாரியை கைது செய்திருக்கிறது சிபிசிஐடி போலீஸ். கைது செய்யப்பட்ட கிருஷ்ணகுமாரியை நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறது சிபிசிஐடி காவல்துறை. நெல்லை இளைஞர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுர்ஜித்தின் தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுர்ஜித்தின் தாயாரும் உதவி ஆய்வாளருமான கிருஷ்ணகுமாரியை கைது செய்திருக்கிறது சிபிசிஐடி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, என்ன நடந்தது? திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 27 வயதான ஐடி ஊழியர் கவின் செல்வ கணேஷ் கடந்த ஜூலை மாதம் கொடூரமான முறையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த வழக்கு விவகாரத்தில் கவினின் பெண் தோழியின் சகோதரர் மற்றும் அவர் தந்தை மற்றும் அவருக்கு உறவினர் என 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சுர்ஜித்தின் தாய் தந்தை இருவருமே காவல்துறையில் பணியாற்றுவதால் இருவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள். தந்தை மட்டும் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது கிருஷ்ணகுமாரியான அவருடைய தாயும் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சிபிசிஐடி காவல்துறையினர் தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு பிறகு தற்போது அவருக்கும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர் மற்றும் தாய் தந்தை மற்றும் அவருடைய உறவினர் என 4 பேர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.